வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2018ல வெளியான தர்வாத்தா எவரு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஸ்டார்டிங் ஒரு ரியாலிட்டி ஷோவை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஷோக்காக 12 பேர் செலக்ட் செய்யப்படுறாங்க. ஒரு பேய் வீட்டுல நீங்க தங்கணும், நீங்க பயந்தீங்கன்னா இந்த கேமை விட்டு எவிக்ட் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த 12 பசங்களும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த வீட்டுல பேய் இல்லாம வேற ஒருத்தன் ஒவ்வொருத்தரையா சாவடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாம கேம் விளையாடிட்டு இருக்காங்க. போக போக ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டுபிடிச்சாங்களா, இதுல இருந்து வெளியே வந்தாங்களா, கொலை பண்ணிட்டு இருக்க நபர் யாரு, ஏன் கொலை பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்ற படம் தான் இந்த படம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்காங்க. இவங்க மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்காங்க போல. ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தூக்கு மாட்டி செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப தூக்கு மாட்டி இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க. காலேஜை பொறுத்த வரைக்கும் ரேகிங் எல்லாம் பயங்கரமா நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் சீனியர்ஸ் உட்காந்து வரப்போற பொண்ணுங்களை எல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணை கிண்டல் பண்றாங்க. அந்த பொண்ணு சட்டுன்னு கிண்டல் பண்ண நபரை பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. அதை நினைச்சுலாம் இந்த நபர் லைட்டா கூட ஃபீல் பண்ண மாட்டாரு. இப்ப மத்த எல்லாருமே இவரெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஃபன்னுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சார் வந்து இவங்களை கண்டிக்கிறாரு. கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு பாருங்க, போங்கன்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாரு. சார் சொல்லி கூட யாருமே கேட்க மாட்டாங்க. இப்ப கேன்டீன்ல உட்காந்து எல்லார்கிட்டயும் வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பையனை ஷர்ட்டெல்லாம் கழட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பிரின்சிபல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எவ்வளவு சொன்னாலும் நீங்க அடங்க மாட்டீங்களா, முதல்ல கிளாஸ்க்கு போங்கன்ற மாதிரிலாம் திட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் கிளாஸ்க்கு கிளம்புறாங்க. இப்ப சந்துன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் நித்யான்னு ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு இருக்காரு. நித்யா எனக்கு ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டிருப்பாங்க. நித்யா பண்ண சொன்னாங்கல்ல, அந்த வேலையை பக்காவா பண்ணி முடிச்சிடுறாரு. நித்யாவும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்ப அதை ஓபன் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள ஒரு ரோஜா பூ இருக்கு. சட்டுன்னு அதை கையில வாங்கி இவருமே இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. நித்யாக்கும் இவரை பிடிச்சிருக்கு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப நித்யா சந்துவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப 3 பேர் சந்து கிட்ட டொனேஷன் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. எந்த கோயிலுக்காக டொனேஷன் அப்படின்ற மாதிரி இவர் டீட்டெயிலாம் கேட்கிறாரு. டீட்டெயிலாம் சொல்ல முடியாது, காசை எடுன்ற மாதிரி அவனுங்க 3 பேருமே சொல்றாங்க. இவருமே அமைதியா காசை எடுத்து தந்துடுறாரு. இதை கவனிச்ச நித்யா இருக்காங்கல்ல, நீ எதுக்காக காசை தந்த, அவனுங்க கிட்ட பேசியிருக்க வேண்டியதானே, சண்டை போட்டிருக்க வேண்டியதானு கேக்குறாங்க. இவர் சண்டைலாம் எதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சவுண்ட் கேக்குது. மேல இருந்து பார்த்தா அந்த 3 பேர்ல ஒருத்தனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தெரிய வருது. இவனுக்கு தேவைன்ற மாதிரிலாம் ஈரேன்னு சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, வேகமா கீழே வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. அவரோட பைக் எடுத்துட்டு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற வேலையெல்லாம் பாக்குறாரு. இதெல்லாம் மேல இருந்து நித்யா கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தான் இவர் வீட்டுக்கு வராரு. நீ எதுக்காக இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணன்ற மாதிரி நித்யா கேட்டுட்டு இருக்காங்க. அடிபட்டுருக்கு, எப்படி சும்மா இருக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு பையனோட பர்த்டே பார்ட்டியை தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஒரு பையன் மட்டும் வராம இருக்கான். கிளம்பி வான்ற மாதிரி அந்த பையனை கூப்பிடுறாங்க. வேணாண்டா, என் அம்மா விட மாட்டாங்கன்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்றான். அதெல்லாம் தெரியாது, நீ கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பக்கத்துல தான் அவன் வீடு இருக்கு போல. அவனுமே இந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த பையனோட அம்மா இருக்காங்கல்ல, நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப இருக்குன்ற மாதிரி போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. இப்ப போலீஸும் தட்டி கேட்கறதுக்காக வராங்க. எப்படி கூத்தடிக்கிறாங்க பாருங்கன்ற மாதிரி இந்த அம்மா கோவப்பட்டு இருக்காங்க. இந்த லேடியோட பையனும் உள்ளதானே இருக்காரு. நான் மட்டும் என்னோட அம்மா கிட்ட மாட்டினா அவ்வளவுதான், நான் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஒளிய வைக்கணும்ன்றதுக்காக இவங்க முகத்தை சுத்தி கட்டெல்லாம் போட்டு வச்சிடுறாங்க. ஆனா அம்மா வந்து பார்க்கும்போது கட்டு ஓப்பன் ஆயிருது. சோ நம்ம பையன் தான் இங்க இருக்கான்றது அம்மாக்கு தெரிய வந்துருது. அம்மாவால பெருசா எதுவும் பேச முடியல. நீ வீட்டுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி கோவமா கிளம்பி போறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. பார்ட்டி முடிஞ்சு எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. பார்ட்டிக்கு வந்த சில பசங்க இருக்காங்கல்ல, நித்யாவை பயங்கரமா வம்பு பண்றாங்க. நித்யா தைரியமானவங்க, அடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா சட்டுன்னு ஹீரோ வந்து தடுத்துடுறாரு. ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறது தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பொறுமையா புரிய வச்சிட்டு இருக்காரு. இதை கவனிக்கிற நித்யாக்கு பயங்கரமா கோவம் வருது. நீ அடிப்பன்னு பார்த்தா அவங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ற, ஏன் இவ்வளவு கோலையா இருக்கன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பிருத்வின்னு ஒரு பையன் வராரு. அந்த பிருத்வி இருக்காருல, சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இதை பாக்குற இவங்களுமே அவனை மாதிரி சண்டை போட்டுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்னால சண்டை போட முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட ஒருத்தனை என்னால காதலிக்கவும் முடியாதுன்ற மாதிரி நித்யா சொல்றாங்க. இதனால இவங்க 2 பேருக்குள்ளேயே இந்த இடத்துல பிரேக்கப்லாம் ஏற்பட்டது. அந்த பிருத்விக்கு நித்யா மேல ஒரு கண்ணு இருக்கும் போல. காலேஜ் வரும்போது இவங்களுக்கு லிஃப்ட் தரான். இவங்களுமே கார்ல ஏறிக்கிறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து வரதை பார்த்து ஹீரோவும் அப்செட் ஆகுறாரு. திரும்பி பேசி சேர்ந்துடலாம் நினைச்சிருப்பாரு. அதுக்குள்ளதான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க கேம்பஸ்ல ஒரு விளம்பரம் ஒட்டப்பட்டிருக்கு. அது ஒரு ரியாலிட்டி ஷோவோட விளம்பரமா இருக்கும். இந்த ரியாலிட்டி ஷோல கலந்து ஜெயிச்சிங்கன்னா 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 12 பேர் எங்களுக்கு தேவை, விருப்பப்படுறவங்க பேரை கொடுங்கன்ற மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க.
ஹீரோ எனக்கெல்லாம் விருப்பம் இல்ல, நான் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன், நீங்க வேணா கொடுங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் வான்னு கூப்பிடுறாங்க, ஹீரோ விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. அந்த காலேஜ்ல இருந்து 300 பேருக்கு மேல அப்ளை பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து வெறும் 12 பேர் தான் இவங்களுக்கு தேவைப்படுறாங்க போல. அந்த 12 பேரை மட்டும் ஃபில்டர் பண்ணிடுறாங்க. அவங்க 12 பேருக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பிடுறாங்க. ஹீரோ முதல்ல போக வேணாம்னு நினைச்சாரு பாத்தீங்களா, ஆனா இப்ப போகணும்னு நினைக்கிறாரு. காரணம் நித்யா பேரை கொடுத்திருக்காங்க, செலக்டும் ஆயிருக்காங்க. இவர் கூட படிக்கிற விஜய்னு ஒரு பையன் செலக்ட் ஆயிருப்பான். உன்கிட்ட நான் 2 லட்சம் ரூபாய் தரேன், உனக்கு பதிலா நான் அந்த இடத்துக்கு போறேன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அவனுக்கும் இது ஓகேவா தான் படுது. சரி எனக்கு பதிலா நீயே போய்க்கோன்ற மாதிரிலாம் சொல்லிடுறான். இப்ப செலக்ட் ஆன 12 பேரை நமக்கு காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே பஸ்ல தான் அந்த இடத்துக்கு வராங்க. கண்ணை கட்டி தான் அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க போல. இப்பதான் கண் கட்டெல்லாம் கலட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்திருக்காரு. மச்சான் நீ எப்படி வந்தன்ற மாதிரி இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்கிறாரு. இவர் பேரு சிவா அப்படின்றது. 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விஜய்க்கு பதிலா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதை விட சரியான இடம் ஈரினை சமாதானப்படுத்துறதுக்கு கிடைக்காது, அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. நல்ல விஷயம்டா, நீ இருக்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் வான்ற மாதிரி சிவா சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. யாராவது வெல்கம் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் இவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஒரு வாய்ஸ் தான் இவங்களை வெல்கம் பண்ணுது. இவங்களுமே அந்த வாய்ஸை கவனிக்கிறாங்க. அந்த வாய்ஸுமே ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்குது. அடுத்த 12 நாள் இந்த இடத்துல இருக்க போறீங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் எலிமினேட் செய்யப்படுவீங்க. இது ஒரு பேய் வீடுன்ற மாதிரி அது சொல்லுது. எது பேய் வீடுன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி இறந்து போன மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த வீடே இந்த வீடு தான் போல. இந்த இடத்துல ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி இறந்து போனா அந்த பொண்ணோட ஆவி இந்த வீட்டுல நடமாடிட்டு இருக்கிறதா ஒரு கட்டு கதை இருக்கு. அது கட்டு கதையா இல்ல நிஜமான்றதை நீங்க தான் உறுதி செய்ய போறீங்க. நீங்க பயந்தீங்கன்னா அடுத்த நாள் எலிமினேட் செய்யப்படுவீங்க. அதே மாதிரி நைட்டு நேரம் மட்டும் எல்லாருமே தனித்தனியா அவங்க ரூமுக்கு போய் படுக்கணும். ரூல்ஸை மீறக்கூடாது. போன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். அது மீறி அதாவது எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா இப்பயே ஒப்படைச்சிருங்க. இங்க சுத்தி நிறைய சிசிடிவி கேமரா இருக்கு. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்குனாலும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிக்கிற நாள் நீங்க எவிக்ட் செய்யப்படுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த வாய்ஸ் சொல்லுது. எல்லாருமே இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சமையல் வேலையை பார்ப்போன்ற மாதிரி கிச்சனுக்கு வந்துடுறாங்க. எதுக்காக நம்ம எல்லாருமே ஒரே வேலையை செய்யணும், 2 டீமா பிரிஞ்சுக்கலான்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. அதுவும் சரிதான்ற மாதிரி மத்தவங்க ஏத்துக்கிறாங்க. 6 பேரா பிரிஞ்சிடுறாங்க. முதல்ல 6 பேர் சமையல் வேலையை பார்க்கட்டும், மத்தவங்களாம் ரிலாக்ஸ் பண்ணுவோன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல கேம் விளையாடுற மாதிரி செட்டப்லாம் இருக்கு. இப்ப 6 பேர் கேம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, எப்படியாவது நித்யா கிட்ட திரும்பி சேர்ந்துடணும், அதுக்கேற்ற மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி கண்ணாடியை பார்த்து பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இது நைட்டு நேரம், அதனால எல்லாருமே அவங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. எல்லாரோட பேரும் தேவைப்படும் போது நான் சொல்றேன். ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு சிவான் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருமே படிக்கலாம்னு நினைக்கிறாரு. இவர் பேசிக்காவே கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவரா இருப்பாரு. இவர் பயந்துகிட்டே தான் படிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. இந்த நேரத்துல யாரா இருக்கும்ன்ற மாதிரி பொறுமையா கதவு கிட்ட வந்து திறக்கிறாரு. பார்த்தா இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் வந்திருக்காரு. மச்சான் என் சிகரெட்லாம் காலி, உங்ககிட்ட இருக்குமான்ற மாதிரி கேட்டு வாங்குறாரு. என்னடா இங்க படிச்சுட்டு இருக்கேன்னு அந்த ஃப்ரெண்டு கேட்கிறாரு. கொஞ்ச நஞ்ச அரியரா வச்சிருக்கேன், படிச்சாதானே கிளியர் பண்ண முடியும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் யாரோ கதவை தட்டுறாங்க. திரும்ப யார் கதவை தட்டுறது யாருன்ற மாதிரிலாம் இவர் திறந்து பாக்குறாரு. பார்த்தா யாரையும் காணோம். அப்ப சவுண்ட் மட்டும் கேட்டுச்சேன்னு யோசிக்கிறாரு. இப்ப திரும்ப கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. சிவா ரொம்ப பயப்படுறாரு. இது பேய் வீடுன்னு சொன்னாங்களே, அது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வேற ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரு தீபக் அப்படின்றது. இவருக்கு திடீர்னு வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்ற மாதிரி இவருமே ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. சவுண்ட் எங்க இருந்து வருதுன்ற மாதிரிலாம் செக் பண்றதுக்காக கீழே வந்துட்டு இருக்காரு. குக்கர் விசில் அடிக்கிற சவுண்ட் தான் கேக்குது. இந்த நேரத்துல குக்கரை யார் வச்சான்னு யோசிக்கிறாரு. குக்கர் விசில் அடிக்குது, ஆனா ஆன்லயே இல்ல. ஆன்லயே இல்லாம எப்படி விசில் அடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. திடீர்னு பார்த்தா ஜார் ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டு இருக்கு. இதை பாக்குற இவருக்கு ரொம்ப பயம் வந்துருது. தீபக் வேகமா ரூமை நோக்கி ஓடி போறாரு. நைட்டு முழுக்க தூக்கமே வரலன்ற மாதிரிலாம் சிவா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, ஹீரோயின் கிட்ட தரதுக்காக பூவை தான் பறிக்கிறதுக்காக வெளியே வந்திருக்காரு. ஈரமா இருக்கு, மழை பெஞ்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் சிவா சொல்லிட்டாரு. சரி ரெட் கலர் பூவை எடுக்க போறியா இல்ல ஒயிட் கலர் பூவை எடுக்க போறியான்னு கேக்குறாரு. ஹீரோ இருக்கார்ல, ஒயிட் கலர் பூவை தான் இந்த இடத்துல எடுக்கிறாரு. தினமும் ஒருத்தர் எலிமினேட் பண்ணுவோன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு எலிமினேட் ஆக போறது தீபக் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. என்ன மச்சான் பயந்தியான்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. ஆமா பயந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி காலேஜ்ல பாப்போன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோவோ நித்யா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடலான்ற மாதிரி பூவோட வந்துட்டு இருக்காரு. இவர் ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி பிருத்வி இருக்காரு பாத்தீங்களா, ரெட் கலர் பூவை வச்சு உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றாரு. இவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க. என்ன எதுவுமே சொல்லாம இருக்கா, அவனை தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப எதுவுமே சொல்லாம இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. பிருத்விக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பிருத்வியும் வெளியே போய் பேசலான்ற மாதிரி அவங்க நின்றுட்டு இருக்கும் போது வெளியே வந்துடுறாரு. ஏன் என்ன பிடிக்கலையான்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படி இல்ல, எனக்கு யோசிக்க டைம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. தாராளமா உனக்கான டைம் எடுத்துக்கோ, அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவது பழகலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. 2 பேருமே இந்த இடத்துல சிரிச்சுலாம் பேசிட்டு இருக்காங்க.
இத பாக்குற ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருச்சு போல, இதுக்கப்புறம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அந்த வீட்டுல நடக்கிற எல்லாமே மறுநாள் டெலிகாஸ்ட் ஆகும் போல. இப்ப ப்ரோக்ராம போடுறாங்க, எல்லாருமே ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த சீன் தான் வந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படுது, ஜாலியா இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, படுக்கலாம் ரூம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப வித்தியாசமா சவுண்ட் கேக்குது, எங்க இருந்து இந்த சவுண்ட் வருதுன்ற மாதிரி பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பேய் மாதிரி ஒரு உருவத்தை அந்த இடத்துல பாக்குறாங்க. இத பாக்குறவங்க செம்மையா மிரண்டு போயிடுறாங்க. இப்ப படுக்கிறதுக்காக ரூமுக்கு ஓடிடுறாங்க. ஹீரோக்கு அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்றதுலாம் தெரியாது. ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. நித்யா இவ்வளவு சீக்கிரம் நம்மள மறப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு பையன், இவரோட பேரு ஃபெரோஸ் அப்படின்றது. இந்த ஃபெரோஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஜாகிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மிஷின் இருக்கும்ல, அதுலதான் ஜாகிங் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா பட்டன் ஒர்க் ஆகல, இவரால நிக்கவே முடியல. இவருமே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாரு. ஹீரோ தான் முழிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் வேகமா வந்து பிளக்க பிடிங்கி விட்டுறாரு. என்னாச்சு மச்சான், மிஷின்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஃபெரோஸ்க்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. காப்பாத்தினதுக்காக ஹீரோக்கு நன்றி சொல்றாரு. நேத்து ஃபெரோஸ் ஹீரோயின் ரெண்டு பேர் பயந்துருப்பாங்க. ஆனா அனௌன்ஸ் பண்றவர் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒருத்தரோட பேரை சொல்லி அவர் தான் எலிமினேட்னு சொல்லிட்டாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்காருல்ல, எனக்கும் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, நானுமே இந்த வீட்டை விட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ற, அவங்க அனுப்பும் போது போ, நீயா போகாதன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இல்ல, இதுக்கப்புறம் இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, நான் போக போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் நித்யா யோசிக்கிறாங்க. ஆனா போகாதன்ற மாதிரி நித்யா தடுக்க மாட்டாங்க. இன்னமும் ஹீரோவை நித்யாவால மறக்க முடியல போல. அந்த பழைய விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 3 பேர் கிளம்பிட்டாங்க, 9 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இல்ல பிருத்வியும் இருக்காரு போல. பிருத்வி இருக்காருல, இங்க பேய் பிசாசு இருக்கிறதா சொல்றாங்க. என்கிட்ட ஓஜோ போட் இருக்கு, செக் பண்ணி பார்த்தா என்னன்னு கேக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இருக்கிறவங்க மட்டும் ஓஜா போர்டு மூலியமா பேயை கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப காயின் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. எல்லாருமே பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. பேய் இருக்கான்னு கேட்கும் போது இருக்குன்ற மாதிரி காட்டுது. உன் பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அது பேரையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்குது. இது நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, கொஞ்சம் நிமிர்ந்து மேல பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா பேய் மாதிரி ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்து இவங்க செம்மையா பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. மேல நான் ஒரு உருவத்தை பார்த்தேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சிவாவும் இந்த இடத்துல ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே பேய் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு பிருத்வி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. உண்மையில பேய் எல்லாம் வந்திருக்காது, ஏன்னா இவ்வளவு நேரம் மூவ் பண்ணதே நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப பேய் மாதிரி தெரிஞ்சது யாருன்னு நமக்கு தெரியல. பேய் மாதிரி ஒரு பொண்ணு தெரிஞ்சாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு மாஸ்க் போட்ட ஒரு நபர் காசு தராரு. இவர் தான் இந்த மாதிரி பேய் மாதிரி பயம்புத்த வச்சிருக்காரு போல. ஏன் எதுக்குன்னு தெரியல. தீபக்னு ஒருத்தர் கிளம்பி போனாரு பாத்தீங்களா, அது இப்பதான் டெலிகாஸ்ட் ஆகுது போல. அதே சமயம் ஹீரோ ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா வேற ஒருத்தனான பிருத்வி ப்ரொபோஸ் பண்ணா பாத்தீங்களா, அந்த விஷயமும் வருது. லவ் ட்ரையாங்கல்லாம் போது போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 9 பேருமே சேர்ந்த மாதிரி கண்ணாமூச்சி விளையாடலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல குண்டா ஒரு பையன் இருப்பாரு, அவர் பேரு பண்டி அப்படின்றது. இப்ப அவர் தான் கண்ணை மூடணும். உனக்கு தீபா தானே பிடிக்கும், அவளை கண்டுபிடின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவருக்கு தீபாவை ரொம்ப பிடிக்கும் போல. தீபா நம்ம மாட்டக்கூடாதுன்றதுக்காக பக்கத்துல இருக்க ரூம்க்கே போயிடுறாங்க. ஆனா தீபாவோட பெர்ஃபியூம் ஸ்மெல்ல வச்சு அவங்க இங்க இல்லன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. அவளை நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரிலாம் நடந்து போயிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுமே பயங்கரமா இவரை கெலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி கிட்ட மாட்டக்கூடாதுன்றதுக்காக தீபா இருக்காங்கல்ல, ரூம்ல இருக்க ஒரு கபோர்டுக்குள்ள தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறத காட்டும் போதுதான் வேற ஒரு விஷயத்த காட்டுறாங்க. மாஸ்க் போட்ட நபரை இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல மாஸ்க் போட்ட நபரோட காலை இவங்க பாத்துடுறாங்க. வேற யாரும் இருக்காங்கன்னு கத்துறதுக்காக வராங்க. அதுக்குள்ள மாஸ்க் போட்டவன் இருக்கான்ல, தீபாவோட வாயை பிடிச்சிடுறான். இவங்களால கத்த முடியல. இப்பதான் பண்டியும் இந்த இடத்துக்கு வராரு. தீபா நீ இங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியும், வந்துரு வந்துருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப இவன் இருக்கான்ல, இவங்களோட கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருக்கான். கத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா கத்த முடியல. பண்டி உள்ள போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, என்ன ஏதுன்னு பாப்போன்ற மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது இந்த இடத்துல கில்லரா காணோம். அதே சமயம் தீபாவையும் காணோம். தீபாவை கொன்னு எங்கேயோ கொண்டு போயிருக்கான் போல. அவங்களோட ஷால் மட்டும் தான் அந்த இடத்துல விழுந்து கிடக்குது. எல்லாரும் ரூமை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் தீபாவோட பாடி அங்க இருக்க கபோர்டுக்குள்ள இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மறுநாள் காலையில எல்லாருமே சாப்பிட வராங்க. தீபா மட்டும் வராம இருக்காங்க. தீபா நேத்து எவிக்ட் செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. எவிக்ட் ஆனாலும் எல்லாருமே நம்மள பார்த்துட்டு தானே போனாங்க, எதுக்காக தீபா பார்த்துட்டு கூட போலன்ற மாதிரிலாம் சிவா பயந்த மாதிரி கேள்வி கேட்கிறது. தீபா அந்த அளவுக்கு பயந்து ஓடி இருப்பாளா இருக்கும், ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் 8 பேருக்குள்ளதான் போட்டின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இப்ப சில ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்த மாதிரி சைக்கோன்ற படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு சைக்கோ அட்டாக் பண்றதுக்காக வருவான். அந்த மாதிரி ஒரு சீன் வருது. இப்ப சிவாவும் குளிக்க தான் போயிருக்காரு. அவர் அட்டாக் பண்ற மாதிரி பயம்புத்துனா என்னன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பிளான் போடுறாங்க. ப்ளூ டி-ஷர்ட்ல இருக்க நபர் தான் பிளான போடுறாரு. இவர் பேரு கிரண் அப்படின்றது. இவருக்கு காது கேட்காது. காது கேட்கறதுக்கு மிஷின் தான் யூஸ் பண்றாரு.
இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி கத்தி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சிவா பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டே குளிச்சிட்டு இருக்காரு. நம்ம கத்தியை நீட்டினா அவன் பயந்துருவான்ற மாதிரி இவங்க பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஸ்கிரீனை விலைக்கு கத்தி வச்சு குத்துற மாதிரி வராங்க. ஆனா அவங்க தான் பயப்படுறாங்க. ஏன்னா அவர் நியூடா குளிச்சிட்டு இருக்காரு. கில்லர் தீபான்னு ஒரு பொண்ணை சாவடிச்ச மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா? அந்த தீபாவோட அம்மா இதெல்லாம் டிவில பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. பொண்ணுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா கால் போகவே மாட்டேங்குது. சரி டிவி சேனலுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி இவங்க டிவி சேனலுக்கு கால் பண்றாங்க. என்ன சார் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாம் ஆக்டிங்கா தான் மேடம் இருக்கும், வெளி ப்ரொடக்ஷன் தான் எடுத்துட்டு இருக்காங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன், பொண்ணு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்னங்க ஒரு பொண்ணிய சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் ஒரு ஒய்ஃப் சொல்றாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இதெல்லாம் ஏமாத்துற மாதிரி தான் எடுப்பாங்கன்ட்டு, இதெல்லாம் உண்மை கிடையாது நடிப்பு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கிரண் ஒரு பையனை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவருமே லேப்டாப்ல செஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. இவரோட கேர்ள் ஃபிரெண்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப பக்கத்துல வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே சட்டுன்னு அவங்கள கட்டி பிடிச்சி கிஸ் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. டிவில வந்துற போது பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் மீரா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சென்சார் பண்ணிடுவாங்க, போட மாட்டாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப கூட காண்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காண்டம் தானே, நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி இவருமே பேக்கெட்டை செக் பண்ணிட்டாரு. கிளவுஸ் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காரு போல, இதை கட் பண்ணி எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது விரல் வெடுற இடத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப காண்டம்லாம் யூஸ் பண்ணி இவங்க ஒண்ணா இருந்துட்டு இருக்காங்க. போன்லாம் திருட்டுத்தனமா எடுத்துட்டு வரக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா? ஆனா இந்த பண்டி திருட்டுத்தனமா போன் எடுத்துட்டு வந்திருக்கான். ஒரு பெரிய புக்குக்குள்ள மறைச்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கான். இப்ப பாத்ரூம்குள்ள வந்துடுறான். போனை எடுத்து செக் பண்ணலாம்னு நினைக்கிறான். அப்பதான் யார்கிட்ட இருந்தோ ரீசெண்டா மெசேஜ் வருது. யார்கிட்ட இருந்து வருதுன்ற மாதிரி இவன் உள்ள போய் பார்க்கறான். பார்த்தா இவன் பாத்ரூம்குள்ள போன் எடுத்துட்டு வந்தான்ல, அந்த ஃபுட்டேஜ் தான் வந்திருக்கு. இங்க இருக்கவங்க தான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு தெரியுது. அப்ப கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவன் பயந்துட்டு இருக்கான். அப்பதான் மாஸ்க் போட்ட நபர் எதிர வராரு. போன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல, ஏன் எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரிலாம் தண்ணியில முக்கிட்டு இருக்காரு. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த மாஸ்க் போட்டவர் ரொம்ப கொடூரமா அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவனோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இவன் அடி வாங்கும் போது சவுண்ட் போட்டான்ல, அதெல்லாம் மீராவோட காதுல கேக்குது. ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் கேட்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவருக்கு தான் பொதுவாவே காது கேட்காதுல்ல, அதனால அப்படி சொல்றாரு. காலையில எல்லாருமே சாப்பிடுறதுக்காக வந்துடுறாங்க. பண்டி மட்டும் சாப்பிடுறதுக்கு வராம இருக்காரு. பண்டி தான் இன்னைக்கு வெளியே போயிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது ரொம்ப நார்மலா தான் படுது. யாரும் இன்னும் பெருசா பயப்படல. மீரா இருக்காங்கல்ல, நீ எதுக்காக இன்னும் பிருத்விக்கு ஓகே சொல்லன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா இன்னும் என்னால ஈரோவை மறக்க முடியல, ஈரோ கூட தெரியாம ஒரு சண்டை ஏற்பட்டுச்சு, திரும்பி பேட்ச் அப் பண்ணுன்ற மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க சிவாவும் கவனிக்கிறாரு. ஈரோ எப்படி இந்த இடத்துக்கு வந்தாருன்றத சிவா சொல்றாரு. உன்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் ஏமாத்தி இந்த இடத்துக்கு வந்தான். ஆனா பிருத்வி ப்ரொபோஸ் பண்ணதை பார்த்தான்ல, அப்செட் ஆகி கிளம்பிட்டான். நீங்க ரெண்டு பேருமே சீக்கிரமா பேசி சேருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. முத தீபக்னு ஒருத்தர் எலிமினேட் ஆன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. தீபக்கோட அப்பா இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட என்னோட பையன் இன்னும் வீட்டுக்கு வரல, இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோக்கு தான் போனான், எப்பயும் அவன் எலிமினேட் ஆயிட்டான், ஆனா இன்னும் வரல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறாரு. இப்ப பிருத்வி இருக்கார்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஸ்னூகர் கேம் தான் விளையாடிட்டு இருக்காரு. அவ உன்னோட ப்ரொபோசலை ஏத்துக்கல, ஃபீலிங்கா இல்லையான்ற மாதிரி ஒருத்தர் கேட்கிறாரு. நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன், தூண்டில போட்டு பார்த்தேன், அவன் மடங்கல, அவ இல்லனா 100 பொண்ணு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. பிருத்வி கொஞ்சம் தப்பான டைப்ன்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஃபெரோஸ்னு ஒருத்தர் ட்ரெட்மில்ல ஓடின மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப அவர் எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. யாருன்னு பார்க்கும்போது யாரையும் காணோம். இவர் பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்றாரு. இப்ப ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கண்ணெல்லாம் மூடி இருக்காரு. அந்த கேப்ல கில்லர் இந்த இடத்துக்கு வந்துடுறான். கில்லர் ரெண்டு பக்கமும் வெயிட் அதிகப்படுத்திடுறான். இவர் தூக்கலாம் நினைக்கும் போது ஹெவியா இருக்கு, என்ன திடீர்னு ஹெவியா மாறிடுச்சுன்னு யோசிக்கிறாரு. இப்ப கண் முழிச்சு பார்க்கும் போது கில்லர் இருக்கான்ல, மேல இருந்து இவர் மேல அமுக்கிட்டு இருக்கான். இவருமே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா கில்லர் நல்லா அழுத்தி சாவடிச்சிடுறான். மத்தவங்களா இருக்கிற இடத்துக்கு ஃபெரோஸ் ரொம்ப நேரமா வரல. இதனால சிவாவும் ஃபெரோஸை கூப்பிட போறேன்ற மாதிரி அந்த ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா ஃபெரோஸ் காணாம போயிருக்காரு. அதே மாதிரி ரத்தம் சிந்தி இருக்கு. இதை பாக்குற சிவாக்கு பயம் வந்துருது. இங்க ரத்தம் இருக்கு வாங்கன்ற மாதிரிலாம் கத்துறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பாக்குறதுக்காக வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா ரத்தம் இருக்கிறது உண்மைதான். அந்த ரத்தத்தை பிருத்வி செக் பண்ணி பாக்குறாரு. ரத்தம் இல்ல, அது சாஸ்ன்னு தெரிய வருது. இதை பார்த்துதான் பைந்தியான்ற மாதிரிலாம் சிவாவை திட்டுறாரு. சரி ஃபெரோஸ்க்கு எதுவும் ஆகலனா ஃபெரோஸ் எங்க போனான்ற மாதிரிலாம் சிவா கேட்கிறாரு. அதுக்கு பிருத்வி இருக்கார்ல, ஃபெரோஸை ஒருவேளை எலிமினேட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நீ தேவையில்லாம எதையாவது யோசிச்சு மத்தவங்களையும் பயம்புத்தது அப்படின்ற மாதிரிலாம் பிருத்வி சொல்றாரு. இப்ப மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க.
இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, யாரு ஜெயிப்பா, ஜெயிக்கிறவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும், யாரு ஜெயிச்சாலும் சரி மத்தவங்களுக்கு பார்ட்டி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா சிவா மட்டும் ஃபெரோஸ் எங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவன் எலிமினேட் ஆயிருப்பான்டா, நீ அதை விட்டு வெளியே வான்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. பண்டி கில்லரால கொல்லப்பட்டான் பாத்தீங்களா, அது இப்பதான் டிவில வருது, என்ன இந்த அளவுக்கு எல்லாம் காட்டுறாங்க, எங்க உண்மையிலேயே நடக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுற மாதிரி காட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆயிருக்கு போல, அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராது. சார், நிறைய பேர் சேர்ந்த மாதிரி உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன ஏதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த டிவி ஷோல இருந்து நிறைய பேர் பாதிலேயே எவிக்ட் ஆயிட்டாங்கல்ல, எவிக்ட் ஆன யாருமே இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தெரிய வருது. கால் பண்ணா அவங்க கிட்டயும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல சார், தயவு செஞ்சு எங்க பசங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் அங்க கேக்குறாங்க. அப்ப நேரடியா அந்த டிவி சேனல் கிட்டயே போய் பேசணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. போக வேண்டிய லிஸ்ட் மாறி இருக்குன்றதை இப்பதான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. விஜய்னு ஒருத்தன் போயிருக்கணும், ஆனா அவன் போறதுக்கு பதிலா வேற ஒருத்தர் போயிருக்காரு. அந்த விஜய் வீட்டுல கொலை செய்யப்பட்டிருக்கான்ற மாதிரி தகவல் கிடைக்குது. அப்ப போகாத விஜயை கூட யாரோ கொண்டிருக்காங்க, யாரு கொண்டிருக்கா, அப்ப மீதி பசங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப நேரா அந்த டிவி சேனலுக்கு வந்துடுறாரு. ஷோல என்னதான் நடக்குது, எங்க அந்த இடம் இருக்குன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார், இடம் எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பண்ணி தரதா ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க, ஃபுட்டேஜ் அவங்க தந்துருவாங்க, நாங்க டெலிகாஸ்ட் மட்டும் பண்ணுவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஃபுட்டேஜ் மட்டும் உங்களுக்கு எப்படி கரெக்டா வருது, யார் தரான்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஃபுட்டேஜ் எப்படி வருதுன்றதை இந்த எம்டியும் சொல்றாரு. ஆக்சுவலா ஒருத்தர் பைக்ல வராரு, ஃபுட்டேஜ் தூக்கி போட்டுட்டு போறாரு. அந்த ஃபுட்டேஜ் எடுத்துதான் இவங்க ஒளிபரப்புலாம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி நீங்க ஒளிபரப்பு பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு. இப்ப ஃபுட்டேஜ் மூலியமா அவன் பைக்கை கண்டுபிடிச்சிடுறாரு. பைக் மூலியமா அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு தேடிட்டு இருக்காரு. அது ஃபேக்கான நம்பர்னு தெரிய வருது. இன்னும் இவங்களால வீடு எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியல. இப்ப டிவில என்ன ஓடிட்டு இருக்குன்னா, ஃபெரோஸை சாவடிச்சான் பாத்தீங்களா, அந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா இதை ஒளிபரப்பு பண்ணக்கூடாது, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ப்ளீஸ் சார், அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு எம்டி சொல்லிட்டாரு. பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இதுக்கப்புறம் இந்த ஷோ ஓடாதுன்ற மாதிரி பாதிலேயே கட் பண்ணிடுறாங்க. அப்ப என்னதான் நடக்குதுன்ற மாதிரி மக்களும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்ப மீராவும் குளிச்சுட்டு வெளியே வராங்க. எனக்காக நான் ஜூஸ் போட போறேன், உனக்கும் போடவா கிரண்னு கேக்குறாங்க. கிரணும் போடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே ஜூஸ் போடுறதுக்காக வந்துடுறாங்க. மிஷின் ஆன் பண்ணோன்னா கிரணுக்கு சவுண்ட் கேக்குது. நாய்ஸ் பொல்யூஷன் வேற அப்படின்ற மாதிரி இவர் மிஷினை கழட்டிடுறாரு. இவர் மிஷினை கலட்டினதா அந்த மாஸ்க் போட்டவன் கவனிக்கிறான் போல. இப்ப பொறுமையா மீராக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். சட்டுன்னு மீராவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். மீராவும் கிரண் காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. கிரண் தான் மிஷினை கழட்டிட்டார்ல, சுத்தமா காதுல கேட்கவே மாட்டேங்குது. இதனால கில்லர் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை சாவடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல கிரண் எந்திரிச்சு வர மாதிரி வராரு, ஆனா படுக்கிறதுக்காக தான் போறாருன்னு தெரிய வருது. கில்லரும் கதையை முடிச்சிடறான். அந்த டிவி ஷோல ஒரே ஒரு வாட்டி தான் அந்த வீட்டையே காமிச்சிருப்பாங்க. அது மூலியமா தான் இவங்க எல்லாம் அந்த வீட்டை தேடிட்டு இருக்காங்க. ஒரு அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வாங்கன்னு தகவல் கொடுக்குறாரு. இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏறவரையும் அதே மாதிரி தான் இந்த வீடு இருக்கு. ஆனா இந்த வீட்டுல அந்த விஷயம் நடக்கல, வேற எங்கேயோ நடக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ஷோ விட்டு யாருமே வரலன்னு தானே நினைச்சாங்க, ஆனா ஹீரோ மட்டும் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு தெரிய வருது. இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக இவங்களுமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க, நீ என்னடானா நல்லா தூங்கிட்டு இருக்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க, கொல்லப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ஆச்சரியமா கேக்குறாரு. அப்ப நீ டிவியே பாக்கலையான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இல்ல சார், ஒரு விஷயத்தினால அப்செட்ல இருந்தேன், அதனால தான் கடைசி 2 நாளா நான் டிவியே பாக்கலன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப போலீஸுங்க தான் நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நீ அந்த வீட்டுல இருந்து தானே வந்த, எப்படி வந்த, எங்க அந்த வீடு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார், கண்ண மூடிதான் என்ன கூட்டு வந்து விட்டாங்க, அந்த வீடு எங்க இருக்குன்னா எனக்கு எக்ஸாக்டா தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, எவ்வளவு நேரம் டிராவல் நடந்தது, அந்த டிராவல் டைமை சொல்லுன்னு கேக்குறாரு. இவரன் டைமை சொல்றாரு. சோ சுத்தி இருக்க பகுதியில மட்டும் தான் நம்ம தேடணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. வேற ஏதாவது பர்டிகுலரா ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருந்தா சொல்லுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இப்ப ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவர் அந்த வீட்டுக்கு போன மறுநாள் மழை பெஞ்ச மாதிரி அந்த இடத்துல ஈரமா இருந்திருக்கும். அந்த நாள் அந்த இடத்துல மழை பெஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, அந்த நாள் எங்கெல்லாம் மழை பெஞ்சது, எந்த ஏரியாக்குள்ள எல்லாம் தேடலான்றத முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மூலியமா தேடிட்டு இருக்காங்க. டெலிகாஸ்ட நிறுத்தியாச்சுன்னு தானே இவரை நினைச்சாரு. ஆனா இப்ப யூடியூப்லயே அவங்க அப்லோட் பண்றாங்க போல. யூடியூப்ல எல்லாருமே பார்த்து கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டரால சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த வீட்டை இந்த இடத்துல வரைஞ்சிடுறாரு. ஓரளவுக்கு இவருக்கு வரைய தெரியும் போல. சார், அந்த வீடு எக்ஸாக்டா இப்படிதான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் டயக்ராமா காட்டுறாரு. இதை வச்சு எல்லா இடத்தையும் விசாரிங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்போதைக்கு இந்த வீட்டுல 4 பேர் தான் இருக்காங்க. என்ன நடக்குதுன்றது இந்த 4 பேருக்கு தெரியல. அதுல 3 பேர் சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நித்யாவோட கால்ல ஒரு போன் தட்டுப்படுது. பண்டி வச்சிருந்தாருல, அந்த போன் தான் தட்டுப்படுது. சரி, எப்படிதான் இந்த ஷோ போயிட்டு இருக்கு பாப்போன்ற மாதிரி இவங்களுமே தேடி எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி தேடி பார்க்கும் போது தான் இந்த ஷோல நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறது, மக்கள் பரபரப்பா பேசிட்டு இருக்கிறதுலாம் இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஃபுட்டேஜை பார்ப்போன்ற மாதிரி இவங்களுமே வச்சு பாக்குறாங்க. அப்பதான் ஒரு கில்லர் எல்லாரையும் கொன்னுட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அட பாவமே, நம்மள ஒவ்வொருத்தரா இறந்து போயிருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சிவா சொன்னது உண்மைதான், ஃபெரோஸ் கொல்லப்பட்டிருக்கான், நம்ம தான் சிவாவோட மனசையே மாத்தணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மீரா கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜும் வருது. இதை பாக்குற பாய் ஃப்ரெண்டான கிரண் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஆறுதல் சொல்றாங்க. ஆக்சுவலா கேமராக்கு முதுவை காமிச்சுதான் இவங்க இந்த வீடியோலாம் பார்த்திருப்பாங்க. இப்ப கூட நம்மள கவனிச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கவனமா இருக்கணும், இந்த விஷயத்தை சிவாக்கும் புரிய வைக்கணும், நைட்டு நேரம் தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சில ஏரியாவை ஃபில்டர் பண்ணார்ல, அந்த ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் இந்த போட்டோவை காமிச்சிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஒரு கான்ஸ்டபிளுக்கு இந்த வீடு எங்க இருக்குன்றது தெரியுது. சார் இந்த இடத்துல தான் இந்த வீடு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் கிளம்புறாங்க. இப்ப நைட்டு நேரம் வீட்டுல இருக்க 4 பேருமே சாப்பிடுறதுக்காக கேதர் ஆகுறாங்க. சிவாக்கு எப்படியாவது இந்த விஷயத்தை புரிய வைக்கணும், அதுவும் பேசி புரிய வைக்க கூடாது, சாமர்த்தியமா வேற மாதிரி சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப சிவா கிட்ட வேற மாதிரிலாம் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா சிவா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு. என்ன இவன் புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா நேரடியா சொன்னா அந்த கில்லர் வந்துட கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் இப்படி சொல்ல ட்ரை பண்றாங்க. சிவா புரிஞ்சுக்காம படுக்க போறேன்னு போறாரு. இப்படி போயிட்டு இருக்கும் போது யாரோ சிவாவை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. திரும்பி பார்த்தா யாரையும் காணோம், யாரும் இல்லைன்ற மாதிரிலாம் நடக்கிறாரு. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது மாஸ்க் போட்ட ஒருத்தன் துரத்த ஆரம்பிக்கிறான். இவர் செம்மையா பயந்துடுறாரு. இப்ப வேகமா ஒரு ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த கில்லருமே ரூம்குள்ள வரான். ஆனா எங்க ஒளிஞ்சிருக்காருன்னு தெரியாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் சிவாக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சிவாவும் இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி வெளியே வராரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுமே சிவாவை பாத்துறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி எங்கேயாவது ஒளியணும்ன்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி போகாத ஒரு ரூம்குள்ள வந்துடுறாங்க. யாரா அவன், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சிவா கேக்குறாரு. தெரியலடா, ஏற்கனவே மத்தவங்களெல்லாம் சாவடிச்சிருக்கான்ற மாதிரி மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒவ்வொருத்தரோட பாடியா இந்த இடத்துல கடிக்க ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காரை கொஞ்சம் தள்ளியே நிறுத்திடுறாங்க. அவன் உசாராயிட வாய்ப்பு இருக்கு, நம்ம 2 பேருமே பொறுமையா போலான்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, கில்லரை ஏமாத்தி எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப கில்லர் வந்துட்டு இருக்கான். இவங்களுமே தள்ளி விட்டுட்டு ஓட பாக்குறாங்க. ஆனா அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, தடுத்து ஒவ்வொருத்தரையா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்தோன்னா நித்யாவும் சந்தோஷமா கட்டி பிடிச்சிடுறாங்க. ஐ லவ் யூன்ற மாதிரிலாம் ப்ரொபோஸ் பண்றாங்க. முதல்ல தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த கில்லருமே பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொருத்தரையா காலி பண்ணிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் தடுத்து சண்டை போடுறாரு. நீங்க எல்லாம் போங்கன்ற மாதிரி அனுப்புறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கில்லர் இருக்கான்ல, இன்ஸ்பெக்டரையும் அடிச்சிடறான். இன்ஸ்பெக்டர் மயங்கிடுறாரு. இப்ப மத்தவங்களை காலி பண்ணோன்ற மாதிரி கில்லரும் துரத்த ஆரம்பிக்கிறான். வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகும்ல, அந்த ரூமுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. கில்லர் அங்கேயும் துரத்திட்டு வந்துடுறான். சிவாவை லாக் பண்ணிடுறான். ஹீரோ இருக்காருல, நான் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேர் போங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. மச்சான் வேணாண்டா, நீ போயிடு அப்படின்ற மாதிரிலாம் சிவா சொல்லிட்டு இருக்காரு. கில்லர் சிவாவை சாவடிச்சிடறான். ஹீரோவும் வேற வழி இல்லாம ஓடுறாரு. அந்த ஃபுட்டேஜ் மூலியமா பஸ் எங்க இருக்குன்றத பிருத்வி பாத்துருப்பாரு. ஈரனும் பிருத்வியும் சேர்ந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அப்ப ஈரன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. என்ன கூட்டு போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பிருத்வி அவங்கள கண்டுக்க மாட்டாரு. நம்ம தப்பிச்சா போதுன்ற மாதிரி அந்த பஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப பஸ் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஈரனும் கத்தி கத்தி கூப்பிடுறாங்க. இவர் கண்டுக்காம கிளம்பிட்டு இருக்காரு. அந்த கில்லர் வேற பக்கம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு போல. வந்தவர் என்ன பண்றாருன்னா, அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க பிருத்வி அட்டாக் பண்றாரு. ஒரு கயிறுல கட்டி தொங்க விட்டுறாரு. அந்த கயிறை அந்த பஸ்ல கட்டிடுறாரு. இது எதுவுமே ஈரனுக்கு தெரியாது. ஈரன் பஸ்ஸை பார்த்தோன்னு எடுத்துட்டு கிளம்பலான்ற மாதிரி எடுக்கிறதுக்காக வராங்க. அப்படி எடுத்துட்டு போகும்போது தான் பிருத்வி அந்த இடத்துல தொங்குறது உங்களுக்கு தெரிய வருது. அப்ப ஹீரோ வந்துடுறாரு. கில்லர் அங்கதான் இருக்கான், நீ உடனே வண்டியை விட்டு இறங்குன்ற மாதிரி இவங்களை கூப்பிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. வேற வழியே இல்லாம திரும்பி இவங்க வீட்டுக்குள்ளதான் வந்துடுறாங்க. நீ தைரியமா சண்டை போட மாட்டேன்னு ஈரன் சொன்னாங்கல்ல, ஆனா இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த கில்லர் கூட சண்டை போடுறாரு. நீ தப்பிச்சு போன்னு ஈரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஈரன் போக மாட்டேன்ற மாதிரி இங்கேயே இருந்துட்டு இருக்காங்க. கில்லர் 2 பேரையும் சாவடிக்கலாம்னு நினைக்கிறான். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. கில்லரை ஷூட் பண்ணிடுறாரு. அவன் மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். மாடியில இருந்து பார்க்கும்போது அவன் இருக்கான். உடனே கீழே போய் அமுக்கணும்ன்ற மாதிரி கீழே வந்துட்டு இருக்காங்க. கீழே வந்து பாக்குறதுக்குள்ள கில்லர் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். கில்லர் மட்டும் இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டான். 2 பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த 2 பேரை மட்டும் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாரு. கில்லருக்காக 2 பேர் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்க கில்லரோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அந்த டிவி சேனல்ல ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. என்னதான் கில்லரோட மோட்டிவ்ன்ற மாதிரி மீடியாட்கள் கேள்வி கேட்கறாங்க. காரணம் என்னன்றதை இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் தெளிவா புரிய வைக்கிறாரு. இந்த 12 பசங்க படிச்சாங்கல்ல, அந்த காலேஜ்ல சௌந்தர்யான்னு புதுசா ஒரு பொண்ணு சேர்ந்திருப்பா. இவனுங்க வர எல்லா பொண்ணுங்க கிட்டயும் வம்பு பண்ணுவாங்கல்ல. பொண்ணுங்க பாத்ரூம் பசங்க பாத்ரூமோட போர்டை மாத்தி வச்சிடுறாங்க. சௌந்தர்யா வந்தோடனே ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வான்னு சொல்றாங்க. போர்டு மாறி இருக்கிறதா உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப பசங்களோட பாத்ரூம்க்கு போயிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயம் பேக குத்துட்டு போயிருப்பாங்க. அந்த பேக்குக்குள்ளே இவங்க ஃபேக்கான கையை வச்சிடுறாங்க.
இவங்க பேக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த கையை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணை பயங்கரமா இவங்க வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. சிகரெட்டை ஸ்மோக் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு வேணான்னு சொல்லியிருப்பா. பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ண வச்சிருவாங்க. அதே சமயம் பக்கத்துல இருக்க கடையில போய் காண்டம் வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணுமே தயங்கி காண்டம்னு கேக்குறாங்க. அந்த நபருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு காண்டம் தராரு. இதை நினைச்சு இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. இதனால தான் சௌந்தர்யா தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாங்க. இதை தான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. ராகிங்னால தான் பொண்ணு இறந்து போயிருக்காங்கன்னு அப்பாக்கு தெரிய வருது. நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் சார் அப்படின்ற மாதிரிலாம் பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டாரு. பிரின்சிபல்மே என் சைட்ல என்ன பண்ண முடியுமோ பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனா பிரின்சிபல் பெருசா ஆக்ஷன் எடுத்துக்க மாட்டாரு. நீங்க இதை கேஸா ஃபைல் பண்ணாதீங்க, இந்த காசை வச்சுக்கோங்கன்ற மாதிரி காசு தராரு. அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. லீகலா ஃபைட் பண்ணிலாம் பாப்பாரு. எதுவுமே வேலைக்கு ஆயிருக்காது. இதே சமயம் அம்மா இருக்காங்கல்ல, உடம்பு முடியாம இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமாவது பசங்க அடங்குறாங்களான்னு பார்த்தா சுத்தமா அடங்க மாட்டாங்க. ஆக்சுவலா ஷர்ட்டெல்லாம் கழட்ட சொன்னாங்கல்ல, ஸ்டார்டிங் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அது நடக்கும் போது இந்த அப்பா அங்க இருந்து கவனிச்சிருப்பாரு. சம்பந்தப்பட்ட 12 பேரையும் ஏதாவது பண்ணணும், அதை பொதுமக்களையும் பார்க்க வைக்கணும், அதுக்கப்புறம் தான் யாருமே இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ அந்த டிவி சேனல்ல வேலை பார்த்தவங்களை வச்சு ப்ரொடியூஸ் பண்றதா ஏத்திருப்பாரு. அது மூலியமா தான் இந்த பிளான் எல்லாத்தையும் போட்டிருப்பாரு. ஆக்சுவலா மிக்ஸி ஆட்டோமேட்டிக்கா ஓடிச்சு பாத்தீங்களா, இவர் தான் பட்டனை வச்சு இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. பேய் வீடுன்ற மாதிரி முதல்ல நம்ப வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட கதையா முடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா விஜய்னு ஒருத்தனை வர வைக்கணும். ஆனா விஜய் வரதுக்கு பதிலாக தான் ஹீரோ வந்திருப்பாரு. ஹீரோ எந்த ஒரு தப்பும் பண்ணல, அதனால தான் ஹீரோவை வீட்டுல விட்டுருப்பாங்க. மத்தபடி எல்லார் கதையும் முடிச்சிருப்பாங்க. அந்த விஜயை வீட்டுல வச்சு கொன்னதுக்கு இதுதான் காரணம். இன்னும் கில்லர் உங்க கிட்ட மாட்டல, மீதி இருக்க அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து இருக்கான்ற மாதிரி மீடியாட்கள் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம நித்யாவை காட்டுறாங்க. நித்யாவும் ராகிங்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப மியூசிக்லாம் வீட்டுல உட்காந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவையும் அந்த இன்ஸ்பெக்டரையும் காட்டுறாங்க. அந்த கில்லர் தான் உங்ககிட்ட மீட் பண்ணி பேசணும், இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பான். இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அது ஒரு ரயில்வே ட்ராக்கா தான் இருக்கும். இப்ப போயிட்டு இருக்க ட்ரெயின்ல இருந்து ஒரு பாக்ஸ் பொத்துன்னு கீழே வந்து விழுது. என்ன பாக்ஸ்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒருவேளை நித்யாவோட பாடியா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இதனால ஹீரோ பயப்படுறாரு. நித்யாக்கு கால் பண்றாரு. நித்யா வேற போன் எடுக்க மாட்டாங்க. இப்ப பாக்ஸை ஓபன் பண்ணவே ஹீரோ பயப்படுறாரு. இன்ஸ்பெக்டர் தான் ஓபன் பண்றாரு. பார்த்தா ஒரு லெட்டர் தான் இருக்கு. அந்த லெட்டர்ல நித்யாவை நான் கொல்ல போறது இல்ல, உனக்காக தான் நித்யாவை விடலான்னு யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா ஹீரோ இது வரைக்கும் யாரையும் ராகிங் பண்ணிருக்க மாட்டாரு. மத்தவங்க ராகிங் பண்ணும்போது பசங்க கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த பசங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாரு. இந்த மாதிரி ராகிங் பண்ணாதீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுவாரு. அதை மீறி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ராகிங் பண்ணிருப்பாங்க. அதனால அந்த அப்பாக்கு ஹீரோ மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. உனக்காக நித்யாவை விட்டுட்டு போறன்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காரு. நித்யா இவ்வளவு நேரம் குளிச்சிருப்பாங்க, அதனால தான் போன் எடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப போன் எடுத்து என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.